இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடாது என்று கூறுவதற்கு பாஜகவுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று திமுக எம்பி ஆராசா கேள்வி எழுப்பியுள்ளார். வக்ஃபு சட்ட திருத்தத்தை கண்டித்தும் அதை திரும்ப பெற வலியுறுத்தியும் சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆராசா, தமிழச்சி தங்கபாண்டியன், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைவர் ஜவஹருல்லா ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினர். வக்ஃபு சட்ட திருத்தம் குறித்து பேசிய ஆராசா, உலகத்தில் எந்த நாடும் இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை செய்யாது என்று குறிப்பிட்டார். அவரை தொடர்ந்து பேசிய ஜவஹருல்லா, வக்ஃபு திருத்த சட்டத்தை புதைக்குழிக்குள் அனுப்பும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று கூறினார். இந்த கேவலத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கிறாயா? ஒரு சட்டத்தை நாடாளுமன்றம் நிறைவேற்றுகிறது. நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றினா 140 கோடி பேர் அதை ஒத்துக்கிட்டதா பொருள். ஆனா அதே சட்டத்தை நாங்க எதிர்த்து தீர்மானம் போடுறோம் சட்டசபையில். 8 கோடி பேர் அதை எதிர்க்கிறான். டேய், நான் என்ன சொன்னேன்? ஐயா மோடி அவர்களே, பிரச்சனை சட்டமன்றம் ஒன்று சொல்லுது, நாடாளுமன்றம் ஒன்று சொல்லுது. இந்த மோதல் இப்படியே போனால் இந்தியா ஒன்றா இருக்காது, ஜாக்கிரதைன்னு. ஆக 95ல் 2010 கொண்டு வந்த சட்ட திருத்தங்களை, ஆரோக்கியமான சட்டத்தங்களை திருட்டுத்தனமாக வெளியேற்றுவதற்கு ஒரு புதிய மசோதாவை கொண்டு வந்த வரலாறு உலகத்தில் மோடியை தவிர, அமித்ஷாவை தவிர எங்குமே இல்லை. பெரும் செலவிலே இந்தியா முழுவதும் பயணம் செய்தார்கள், மக்களிடம் கருத்து கேட்டார்கள், பரிந்துரையை கொடுத்தார்கள். ஆனால் அந்த குழுவிலே இடம்பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுடைய கருத்துக்கள் அனைத்தையும் இருட்டடிப்பு செய்துவிட்டு இப்ப எதுக்கியா ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி? எதுக்கு மக்கள் வரி பணம் தேவையில்லாமல் செலவானது? ஒரு பாசிச அரசாங்கத்தினுடைய நிலை எப்படி இருக்குமோ அதைதான் பாஜக செய்திருக்கிறது.